காலம் பார்த்தீங்க அப்படின்னா ஃபோன் ஸ்க்ரீனை முறைச்சு பார்த்துட்டு அவங்க எப்போ ஆன்லைன் வருவாங்க இல்லைன்னா எப்போ ரிப்ளை பண்ணுவாங்க அப்படின்னு ஏங்கிட்டு இருந்தது போய் நீங்கள் இப்போது உங்கள் சொந்த வாழ்க்கையில் கான்சென்ட்ரேட் பண்ண ஆரம்பிச்சிட்டிங்க. அதெல்லாம் ரொம்ப வழி நிறைந்த தருணங்கள் இல்லையா? உங்கள் சொந்த வாழ்க்கையில் நீங்கள் பிஸியாக மாறின இல்லை மாற போகிற அந்த குறிப்பிட்ட நொடி அவங்களோட நிஜ வாழ்க்கையில் ஒரு விசித்திரமான மாற்றம் சம்பவம் நடக்க போகுது. இது ஏதோ தற்செயலாக நடந்தது அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது. நீங்கள் செய்கிற அந்த எனர்ஜி ஷிஃப்ட், ஃப்ரீடம், இதுதான் உங்களுக்கு தேவை. இப்போ நீங்கள் அப்படி தான் ஒரு புது ஆரம்பத்தை உருவாக்க போகிறீங்க இந்த காதல் வாழ்க்கையில். இது பார்த்திங்க அப்படின்னா கிட்டத்தட்ட சொமேட்டிக் ஹீலிங். இது நீங்கள் உங்களோட வாழ்க்கையில் உங்களோட பாடியில் செய்ய ஆரம்பிக்கும்போது அது தானாக உங்கள் காதல் வாழ்க்கையை புது ஆரம்பத்தை நோக்கி தரன்னு எடுத்துகிட்டு போகும். அது ரொம்ப முக்கியம். உங்களை அவங்கக்கிட்ட கொண்டு போய் சேர்த்து போகிற தாரக மந்திரமே இது தான். ஸோ நீங்கள் இந்த ரீடிங்கை கொஞ்சம் கவனமாக கேளுங்க. நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, அவங்க வேலையிலையோ அவங்க ஃப்ரெண்ட்ஸோடையோ பிஸியாக இருக்கட்டும், நம்ம பார்க்கலாம் அது என்ன மாதிரி சூழ்நிலையை நம்ம எடுத்துகிட்டு போக போகிறோம். ஃபஸ்ட்டு நீங்கள் தெர் இஸ் நத்திங் ஸ்டாப்பிங் யூ, த பாத் இஸ் கிளியர் இஃப் யூ வாண்ட் இட் டு பி. உங்கள் பாதையில் எதுவுமே தடை கிடையாது. நீங்கள் அது தடையே இல்லைன்னு நினைக்கும் போது உங்கள் பாதையில் தடையே கிடையாது. உங்கள் பாதை எங்கே போயிட்டு இருக்குது அப்படின்னா புது ஆரம்பத்தை நோக்கி. ஸோ நீங்கள் நினச்சிட்ருக்கலாம், இல்லை இந்த காதல் வாழ்க்கை இப்படி இல்லை, நான் நினச்ச மாதிரி இல்லை, நிறைய பிரச்சனைகள் இருக்குது, பிரபஞ்சம் தெளிவாக சொல்கிறாங்க. நீ நினச்சேன்னா அங்கே தடையே கிடையாது. நீ நம்புறியா ஃபுல்லாக? when it comes to matters of the heart there is no right or wrong. Every choice you make expands your understanding of life and love. ஸோ காதலை பொறுத்த வரைக்கும் சரி தவறுங்கிறது எதுவுமே கிடையாது. ஸோ அவங்க தப்பு பண்ணிட்டாங்க, நீங்கள் தப்பு பண்ணிங்கன்னா, நோ, இட்ஸ் ஆல் அபவுட் ஹீலிங். நீங்கள் இங்கே ட்ராமாவை கொண்டு வரணும்னு அவசியமே இல்லை. இது நம்ம என்ன பண்ண போகிறோம், நீங்கள் இதை எனர்ஜெட்டிக்கலாக உங்களை ஷிஃப்ட் பண்ணி உங்கள் வாழ்க்கைக்குள்ளே எடுத்துகிட்டு வர போகிறீங்க. நீங்கள் கம்ப்ளீட்டாக உங்களில் ஃபோக்கஸாக பண்ணும்போது அவங்கக்கிட்ட என்ன மாற்றம் நடக்கும்? அவங்க வேலையில் இருக்கலாம், ஃப்ரெண்ட்ஸோடு பேசிகிட்டு இருக்கலாம். ஆனால் திடீர்னு பார்த்தீங்கன்னா தற்செயலாக உங்கள் நினைவோட தொடர்புடைய ஒரு பாடல் வரிகளை பார்க்கலாம். இல்லைனா உங்களோட பழைய மெசேஜ் தானாக அவங்க ஃபோனில் ஓப்பன் ஆகும். இல்லைனா பார்த்திங்கன்னா பிரபஞ்சம் உங்களுக்கு மட்டுமே தெரிஞ்ச ரகசியமான விஷயங்களுக்கான சைன்ஸை அவங்களுக்கு கொடுப்பாங்க. இப்படி தான் இந்த பாண்ட் திரும்ப க்ரியேட் ஆக பார்த்தீங்கன்னா கர்மா ஃப்ரெண்ட்ஸ், காமிக் ஃப்ரெண்ட்ஸ், இதெல்லாம் அவங்க விட்டுட்டு வர போகிறாங்க. இதான் நடந்துகிட்ருக்கு. நீங்கள் இந்த ஷிஃப்ட்டை கொண்டு வர அவங்க யார் அவங்கள தடுக்கிறாங்களோ, காமிக் பாண்ட்ஸாக இருக்கட்டும், ஃபேமிலி பாண்டாக இருக்கட்டும், இல்லைனா தேர்ட் பார்ட்டியாக இருக்கட்டும். மார்னிங் ரீடிங் பார்த்திங்க அப்படின்னா மோஸ்ட்லி தேர்ட் பார்ட்டி. அந்த சிச்சுவேஷன்லாம் விட்டுட்டு வர போகிறாங்க. எப்போ வர போகிறாங்க? நீங்கள் துரத்துறதை நிறுத்தினா அந்த காதல் முடிஞ்சு போச்சுன்னு நான் உங்களை நினைக்க சொல்ல. என்னுடைய காதல் எங்கே இருந்தாலும் என்கிட்ட சேரும். நான் உண்மையாக இருக்க பட்சத்தில் நான் என்னோடய க்ரோத்தில் ஃபோக்கஸ் பண்ணுறேன். என்னோடய காதல் என்னை தேடி வரட்டும் அப்படின்னு பிரபஞ்சத்துக்கிட்ட நீங்கள் அந்த கண்ட்ரோல் கொடுக்குற அந்த நொடி உங்கள் காதல் ஷிஃப்ட்டை நோக்கி போகும். அப்சசிவ் லவர். ஸோ யார் இந்த காமிக் எனர்ஜின்னு பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப அப்சசிவ் எனர்ஜி, க்ரீப்பிங். இங்கே பார்த்தீங்க அப்படின்னா 2 விஷயம் நடக்குது. இந்த பர்சன் ஒன்று உங்களை கம்ப்ளீட்டாக மறந்துட்டு அப்படியே ஊழலான்னு பாட்டு பாடிட்டு சுற்றிக்கிட்டு இல்லை. இந்த பர்சன் கைண்ட் ஆஃப் அப்சசிவ் உங்கள் மேலே. அதுவுமே இந்த பர்சனுக்கு ஒரு தடை. இன்னொரு தடை பார்த்திங்க அப்படின்னா அந்த காமிக் எனர்ஜி இந்த பர்சன் மேலே ரொம்ப அப்சசிவ். அதாவது அப்சசிவ்னால் அவங்கள தடைகள் உருவாக்குறதுல ரொம்ப பைத்தியங்க மாதிரி பிஹேவ் பண்ணியிருக்கேன். சில க்ரீப்பிங், உங்களை ஸ்டாக் பண்ணுறது, அவங்கள ஸ்டாக் பண்ணுறது, நீங்கள் 2 பேர் பேசிக்கிறீங்களான்னு பார்க்குறது, நீங்கள் பேசிக்க முயற்சி பண்ணிங்க அப்படின்னா அவங்க வாழ்க்கையில் ஒரு தடையை க்ரியேட் பண்ணது, இல்லைனா உங்களுக்குள்ள ஒரு பிளாக்கேஜை க்ரியேட் பண்ணது. எனர்ஜி பிளாக்கேஜ், ஸ்பெல் பிளாக்கேஜ். இது எப்படி நீங்கள் உடைக்க போகிறீங்க? ஜஸ்ட் பீயிங் யூ. நீங்களாக ஃப்ரீயாக இருக்கிற சமயத்தில் எந்த பிளாக்கேஜும் உங்களை ஒன்றும் பண்ண முடியாது. பிரபஞ்சம் சொல்கிறாங்க சேம் ஷிட் ஹேப்பனிங் ஓவர் அண்ட் ஓவர் அகெயின். பார்த்தீங்க அப்படின்னா இந்த பர்சனை இந்த தடைகள்லேருந்து விலக்கி எடுத்துகிட்டு வர போகிறது உங்களோட எனர்ஜி ஷிஃப்ட் தான். ஸோ மைண்ட் யுவர் பிஸ்னஸ். பிரபஞ்சத்துக்கிட்ட அவங்கள விட்டுருங்க. பிரபஞ்சம் அவங்களுக்கு என்ன பாடம் நடத்தணுமோ நடத்த போகிறாங்க. நான் சொல்லலை, இட்ஸ் அ நியூ பிகினிங். A page of pentacles. Ace of pentacles is a divine intervention. ஸோ நீங்கள் எதுவுமே பண்ண தேவையில்லை. பிரபஞ்சம் அவங்க வேலையை பார்ப்பாங்க. நீங்கள் பண்ண வேண்டியதெல்லாம் பிரபஞ்சத்தை நம்பி முழுசாக அவங்கக்கிட்ட ஜட்ஜ்மெண்ட் போதுமா? பிரபஞ்சத்தோட ஜட்ஜ்மெண்ட் நடக்க போதும். கம்ப்ளீஷன் 20 முடிஞ்சு போச்சு எல்லாமே. அவங்க என்ன பண்ணியிருந்தாலும் உங்கள் வாழ்க்கையில் இங்கே பாருங்கள் எவ்வளோ அழகான காடுது. என்ன பண்ணியிருந்தாலும் சரி, இனிமேல் அவங்களுக்கு அதுலேருந்து விமோச்சனமே கிடையாது. நீங்கள் அவங்க வாழ்க்கையில் வர வரைக்கும் அவங்களால நிம்மதியாக தூங்க முடியாது. காமிக் பின்னாடி போயிருந்தாங்க அப்படின்னா அவங்களுக்குள்ள சண்டைகள் வரும். பிரபஞ்சம் அவங்கள சும்மா விட போகிறதில்ல. ஏஸ் ஆஃப் கப்ஸ் இதுவுமே பார்த்திங்க அப்படின்னா அனதர் பியூட்டிஃபுல் கார்ட்.
ஒரு அமைதி, ஒரு புறா வருதுனாவே கம்யூனிகேஷன் வருதுன்னு அர்த்தம். இது வந்து ஓவர்ஃப்ளோயிங் லவ். உள்ளே வந்து தண்ணி இல்லாத மாதிரி, இப்போ பார்க்குறதுக்கு உங்களுக்கு வந்து தண்ணி இல்லாத மாதிரி ஒரு மாயை உருவாகலாம். பட் அந்த மாயை வந்து வெறும் மாயை தான். உள்ளுக்குள்ளே அன்கண்டிஷனல் லவ் பொங்கின்னு இருக்கு. அது வந்து இந்த பர்சன் உங்ககிட்ட வந்து காதில் சொல்லும்போது உங்களுக்கு அதுக்கான புரிதல் வரும். எல்லாமே வரும், அண்டர்ஸ்டாண்டிங் இருக்குது அப்படின்னு பார்த்துட்ருக்கோம். ஆனால் எப்படி வரும், எதனால் வரும், எந்த இன்சிடென்ட்னால் வரும், அவங்க எப்படி இந்த காமிக் எனர்ஜியை பற்றி உணர போகிறாங்க, இல்லைனா இந்த அப்சசிவ் எனர்ஜியை பற்றி எப்படி ரியலைஸ் பண்ண போகிறாங்க. அதுக்கு முன்னாடி இந்த எனர்ஜியை வந்து லவ் அப்படின்னு டைப் பண்ணி, இல்லை அன்கண்டிஷனல் லவ்னு டைப் பண்ணி அதை கிளைம் பண்ணுங்க. ஏன்னா இங்கே இருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா ஓவர்ஃப்ளோயிங் லவ். அந்த எனர்ஜி தான் இப்போ உங்களுக்கு தேவை. ஸோ டைப் லவ் அண்ட் கிளைம் திஸ் எனர்ஜி. வாவ், திஸ் இஸ் அ பியூட்டிஃபுல் கிளாரிஃபிகேஷன். மதர் ஆஃப் கப்ஸ். போதுமா? இதுக்கு இந்த எனர்ஜிக்கான ஷிஃப்ட் நடக்கிறதுக்கு முதற் காரணம் உங்களோட அன்கண்டிஷனல் லவ். நான் இப்போ தான் சொன்னேன், அன்கண்டிஷனல் லவ்னு டைப் பண்ணுங்கன்னு. பிரபஞ்சம் வந்து அதை உறுதிப்படுத்துகிறாங்க. இந்த பர்சன் ஏன் உங்களை தேடி வர போகிறாங்க, ரியலைஸ் பண்ண போகிறாங்க. இந்த பர்சன் உங்களை விட்டு விலகி போனதுக்கான காரணம் பணம். இந்த காமிக் எனர்ஜியோட இல்லை அந்த காமிக் சுச்சுவேஷனில் இருக்கும்போது அவங்களுக்கு நிறைய பணம் கிடைக்கும், அது கிடைக்கும், இது கிடைக்கும் அப்படின்னு நினச்சாங்க. பட் அவங்களுக்கு கிடைச்சது வெறும் பண்ணு மட்டும்தான். சன் ஆஃப் சோல்ஸ் எனர்ஜி. இப்போ அவங்களுக்கு வந்து ஒரு கிளாரிட்டி பிரபஞ்சம் கொடுக்க போகிறாங்க. என்ன அப்படின்னா, உங்களோட காதல் தான் அவங்களோட லக்கே. உங்கள் காதல் இல்லாமல் அவங்களால பணத்தில் எதையும் சாதிக்க முடியாது. லைக் அவங்க ரியல் டைமாக இருக்கட்டும், இல்லைனா அவங்க கரியர்லேயே ஆகட்டும், எந்த பெரிய மாற்றமும் நடக்காது உங்கள் காதல் அப்படிங்கிற அந்த பிளெஸ்ஸிங் இல்லை அப்படின்னா. இதுவரை வந்து இந்த பர்சனுக்கு ஈகோ வந்து தடையாக இருந்திருக்கலாம். நான் எடுத்த முடிவு தான் சரி, நான் நினச்சேன், நான் கேல்குலேட் பண்ணேன், இது அது A+B=30 அப்படின்னாங்க. பிரபஞ்சம் வந்து ஏன் அழிச்சிட்டாங்க, பியும் அழிச்சிட்டாங்க. இப்போ வந்து நான் போடுறதாண்டா கணக்கு அப்படின்னு காமிச்சிட்ருக்காங்க ஒரு காமி. ஸோ வாட்ஸ் ஹேப்பனிங்? இந்த பர்சனோட கேல்குலேஷன் சுத்தமாக தப்பு. இந்த சம்பவம் வந்து ஒரு பெரிய சாட்டடியாக இருக்க போகுது. இந்த பர்சன் வந்து பணத்துக்காக, பதவிக்காக, ஃபேமிலிக்காக எதுக்காக விட்டுட்டு போனாங்களோ அது மூலம்தான் அவங்களுக்கு அடியே விழ போகிறது. ஸோ நீங்கள் இல்லாத வாழ்க்கையில் அவங்களுக்கு எந்த லக்கும் கிடையாது. இங்கே பாருங்கள், 3 of Wands. அவங்க ஆல்ரெடி இதை வந்து ப்ராப்பராக பிளான் பண்ணியிருந்தாங்க அப்படின்னா இந்நேரம் அவங்க நினைக்காதது எல்லாமே அவங்களுக்கு நடந்திருக்கும். சில லக்கு வந்து அவங்க மேலே கொட்டி இருந்திருக்கும். பிரபஞ்சம் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, அவங்களுக்கு வந்து குட்டு வைக்க போகிறது எப்படின்னா, பொறுமையாக இருக்குது. லைக் அந்த பர்சன் ரொம்ப பொறுமைசாலி. எனக்கு அந்த ப்ராவர்ப் ஃபுல்லாக ஞாபகம் இல்லை. நான் ஒரு மீன் வர காத்திருக்குமாம் கொக்கு அப்படின்னு நம்ம தமிழில் சொல்லுவோம்ல, அதாவது மீன் வர வரைக்கும் காத்துட்ருக்கு. இந்த பர்சன் நினச்சாங்க இந்த காமிக் எனர்ஜியோடையோ இந்த காமிக் சுச்சுவேஷன் இன்னும் கொஞ்சம் தூரம் போனால் நம்ம நினச்சது நடந்துடும், இன்னும் கொஞ்சம் தூரம் நம்ம பொறுமையாக இருந்தோம்னா நம்மளுக்கு கேட்டது கிடச்சிடும் அப்படின்னு பொறுமைன்னு இந்த காதலை அவங்க வந்து உதாசீனப்படுத்திகிட்டே போனாங்க. பிரபஞ்சம் சொல்கிறாங்க, அடியில் தீ வச்சுட்டாங்க. பொறுமையாக இருக்கே, அது தலையில் தொங்க விட்டு தீ வைக்கிறதுனா என்னென்னு எல்லாத்துக்குமே தெரியும். அதை தான் பிரபஞ்சம் வச்சுருக்காங்க. ஏன்னா உங்களுக்கு பண்ண அநியாயம் அப்படி, உங்களுக்கு பண்ணது துரோகம், நிச்சயமாக பச்சை துரோகம் தான். அதை வந்து அவங்களும் மறுக்க முடியாது, பிரபஞ்சமும் அதை மறுக்க போகிறதில்ல. பட் பிரபஞ்சம் என்ன பண்ணிட்டாங்க, தலையில் தொங்க விட்டு தீயை போட்டு இப்போ மிளகா அப்படி தூவிட்டு இருக்காங்க. இனிமேல் அங்கே மூச்சு விட முடியாது, சஃபகேட் ஆகும். இங்கே பாருங்கள், அவங்க இருக்கிற இடத்துல காதல் இல்லை, அன்பு இல்லை, எமோஷன் இல்லை, ஒன்றுமே இல்லை. வெறும் காசை மட்டும் வச்சுட்டு என்ன பிரதி, இப்போ காசும் இல்லை. பிரபஞ்சம் என்ன பண்ணாங்க, காசுக்காக தான் நீ அங்கே இருக்கியா, காசையும் தூக்குறேன் அப்படின்னு காசையும் தூக்கியாச்சு. இதுதான் அவங்களுக்கு மிகப்பெரிய சாட்டை அடியாக இருக்க போகிறது. இந்த சம்பவம் வந்து அவங்க குழப்பத்தில் இருந்து ஒரு தெளிவை நோக்கி கொண்டு வரப்போதும். லைக் இல்லையே, தேர்ட் பார்ட்டிகிட்ட இருந்தால் நம்மளுக்கு அவ்வளோ கிடைக்கும், இல்லைனா வந்து இந்த இட்ஸ் லைக் ஃபேமிலியோட ப்ரப்போஸலாக கூட இருக்கலாம். நீ இந்த பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கோ, இந்த பையனை கல்யாணம் பண்ணிக்கோ, உனக்கு அவ்வளோ சொத்து கிடைக்கும், நான் உனக்கு அந்த கார் வாங்கித்தரேன். இது ஃபேமிலியே இப்போ போண்டி எங்கேருந்து வாங்கி தருவாங்க? 3 of Wands. பிரபஞ்சம் சொல்கிறாங்க பிளானட். இந்த பர்சன் ப்ராப்பராக பிளான் பண்ணி உங்களை நோக்கி வரலை. இங்கே பாருங்கள், ஃபுல்லாக டார்க்னஸ், பிளாக் அண்ட் ஒயிட். ஒன்லி உங்களோட இருக்க போகிற அந்த உங்களை நோக்கி வரும்போது தான் இந்த கலர்ஃபுல் சுச்சுவேஷன் அவங்க வாழ்க்கைக்குள்ளே வரும், இல்லைனா வராது. இட்ஸ் அ வெரி கிளியர் மெசேஜ். ஸோ எப்படி இந்த பர்சன் வந்து இந்த தேர்ட் பார்ட்டியை பற்றி ரியலைஸ் பண்ண போகிறாங்க, இல்லை தேர்ட் பார்ட்டி அதாவது அந்த சுச்சுவேஷனை பற்றி ரியலைஸ் பண்ண போகிறாங்க? ஹேங்க்டு மேன். இங்கே பாருங்கள், அவங்களுக்கு கோவம். இந்த தேர்ட் பார்ட்டி பிளாக்கேஜ் க்ரியேட் பண்ணிகிட்டே இருக்காங்க, இல்லைனா உங்களை பற்றி தவறாக பேசுகிறாங்க. த மெஜிஷியன். ஸ்பெல் ஒர்க். இந்த பர்சனை ஸ்டாப் பண்ணுறதுக்கு நிறைய ஸ்பெல் ஒர்க் நடந்துகிட்ருக்கு. இதை பற்றின ரகசியம். இது வந்து ஃபேமிலி கூட பண்ணலாம். தேர்ட் பார்ட்டி நான் சொல்கிறது திரும்பவும் ஃபேமிலியாக கூட இருக்கலாம். இந்த காதலை முறிக்கிறதுக்கு ஸ்பெல் ஒர்க் பண்ணுறாங்க. ஸ்பெல் ஒர்க்னால் ஆள்லாம் ஹையர் பண்ணி ரொம்ப டீப் ஸ்பெல்லெல்லாம் நடக்குது. அதாவது சூன்யம், சில்லி சூன்யம், இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நடந்துட்டுருக்கு. ஸோ இதை பற்றின கிளாரிட்டி இந்த பர்சனுக்கு கிடைக்க போகிறது கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு. அதுக்கப்புறம் தான் இந்த பர்சன் வந்து பொங்கி வெளியே போகிறாங்க. அதுக்கப்புறம் தான் அதுதான் ஜட்ஜ்மெண்ட். அதாவது என்ன நடக்க போகுது அப்படின்னா,
நீங்கள் எனர்ஜெட்டிக்கலாக கொண்டு வர ஷிஃப்ட் வந்து அங்கே இருக்க ரகசியங்களை வெளியில் கொண்டு வரப்போகுது. அதுதான் பிரபஞ்சம் வந்து நீங்கள் உங்களில் ஃபோக்கஸ் பண்ணும்போது, செல்ஃப் லெவலில் ஃபோக்கஸ் பண்ணும்போது, அந்த ஃப்ரீடத்தை சூஸ் பண்ணும்போது பிரபஞ்சம் என் குழந்தை சரியான பாதையில் போகிறா, இப்போ வந்து எல்லாத்தையும் ரிவீல் பண்ணுங்கள், அவள் சேஃபாக இருக்கா, அவளுக்கோ இல்லை அவனுக்கோ எந்த பாதிப்பும் வராது, நாம் இங்கே உருவாக்க போகிற இந்த புயல் உங்களை பிரிச்சுட்டாங்க, இப்போது இங்கே சூறாவளி வீச போகுது, உண்மைகள் வெளியில் வரப்போகுது, யார் உங்களை ஸ்டாக் பண்ணுறாங்க, யார் அப்சசிவ், யார் வந்து ஸ்பெல் ஒர்க் பண்ணுற, இது எல்லாத்தையும், ஏன்னா இது வந்து எல்லாத்துக்கும் எல்லாமே நடக்காது, ஒருத்தவங்களுக்கு ஒரு இன்சிடென்ட் நடக்கும், இது எல்லாத்தையும் பிரபஞ்சம் வெளியில் கொண்டு வர போகிறாங்க. அதனால தான் இங்கே சன் ஆஃப் சோல்ஸ், பிரபஞ்சம் ரகசியங்களை வெளியில் கொண்டு வர போகிறாங்க. அதுதான் இந்த பர்சனுக்கு பெரிய ஷாக்கிங் மொமெண்டமாக இருக்க போது. எவ்வளோ ஒரு அழகான அன்பான ஒரு தேவதையை அவங்க இழந்துட்டாங்கன்னு ரியலைஸ் பண்ணுவாங்க. ஏன்னா 10 ஆஃப் பென்டிகல்ஸ், நியூ பிகினிங் போங்கயா, லவ்வர்ஸ் ஆடா, ஏன் போங்கயா, இதுக்கு மேலே நான் என்ன சொல்கிறது. எம்ப்ரஸ், வாவ், திஸ் இஸ் அ பியூட்டிஃபுல் ரீடிங், இட்ஸ் அ வெரி கிளியர் மெசேஜ். ஏன்னா ஏஸ் ஆஃப் பென்டிகல்ஸ் ஆல்ரெடி இங்கே இருக்குது, எகெயின் ஏஸ் ஆஃப் பென்டிகல்ஸ், இதுதான் பிரபஞ்சம் கொடுக்க போகிற ஆரம்பம். இங்கே பாருங்கள், 2 ஏஸ் ஆஃப் பென்டிகல்ஸ், இந்த ஆரம்பத்தை யாரும் தடுக்க முடியாது. இந்த பர்சன் கரெக்டாக பிளான் பண்ணி தூக்கணும், அவ்வளோதான். ப்ராப்பர் பிளானிங் இருக்கணும். அப்படி நடந்துடும் இப்படி நடந்துடும் பிளான் பண்ணாமல், இட்ஸ் லைக் பிளானிங்னா எப்படி இருக்கணும், அடுத்து என்ன பண்ண போகிறாங்க, நான் 11 பார்க்குறேன். உங்கள் காதல் கல்யாணத்தில் முடியும் ஃபார் ஷோர். இது வரைக்கும் நீங்கள் இந்த வீடியோவை பார்த்துட்டீங்க அப்படின்னா உங்கள் காதல் கல்யாணத்தில் முடியும். அப்படி பார்த்துருந்தீங்கன்னா டைப் அண்ட் கிளைம் தட் எனர்ஜி. 10 ஆஃப் பென்டிகல்ஸ் இங்கே பார்த்தீங்கன்னா லவ்வர்ஸ், யாருக்கு, எம்ப்ரஸ்க்கு. இந்த எம்ப்ரஸ் எப்படி எம்ப்ரஸ் ஆக போகிறாங்க, ஃப்ரீடம். ஸோ இதுதான் உங்களோட தாரக மந்திரம், இதுதான் உங்களோட கீ. நான் இந்த எனர்ஜி உள்ளே வைக்க விரும்பலை, ஏன்னா இது லவ்வர்ஸ் கார்டு, நீங்கள் வந்து செட்டில் ஆக போகிறீங்க ஒன்றா. தட்ஸ் த எண்ட் ஆஃப் த ஸ்டோரி. ஜெய் சரம், காட் பிளஸ் யூ.